நீங்காதொருவனை வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே, ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே, ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே, எனக்குதவி நீரென்று நம்பி வந்தேனே. ஆண்டவரே ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே, ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். துயரம் பல என எழுப்ப துவண்டு போனே, துடுப்பிழந்த படகாக தனிமையானே. துயரம் பல என எழுப்ப துவண்டு போனே, துடுப்பிழந்த படகாக தனிமையானே. வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட, வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட, வற்றாத உன் அன்பு என்னை காத்திடும். ஆண்டவரே ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே, ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ah
உள்ளம் அழுதேன், அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதேன். அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன், அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதேன். நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நிலையான உன் கரம் என்னை தாங்கிடும். ஆண்டவரே, என் ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே. எனக்குதவி நீரென்று நம்பி வந்தேனே. ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே, மத்தேயு நற்செய்தி அலகு 7 இறை சொற்றொடர்கள் 21 மற்றும் 24 முதல் 27 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகிலுள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரை செல்வர். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டி அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, 6 பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டி அறிவிலைக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, 6 பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமுள்ள சகோதரிகளே சகோதரிகளே, இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கவும், நீங்கள் நல்ல உடல்நலத்தோடு வளரவும் வாழவும், நீங்கள் விரும்பிய நல்லவைகளெல்லாம் வாழ்க்கையில் நடந்தேறவும், உங்களது வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக அமையவும் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவரிடம் மன்றாடுகிறேன். தூய பாலவரமாளின் வழியாக உங்களுக்கு நல்ல ஆசீர் கிடைக்கப் பெறுவதாக. இறை வார்த்தையில் உள்ள ஆண்டவரின் வார்த்தைகள் எல்லாம் மனிதர்களாகிய நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற அன்பான அறிவுரைகள். ஆனால் நம்முடைய வார்த்தைகள் அதிகமாக அப்படி இருப்பதில்லை. நமது வாழ்வை உயர்த்துகிற அமுத மொழிகள். நம்முடைய வார்த்தைகள் அப்படி உண்டா? அழுக்கு மொழிகள். வாழ்க்கையில் நாம் விழாமல் நேராக செல்வதற்கான ஏணிப்படிகள். நம்முடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தைகள் எல்லாம் அடுத்தவன் எப்படி அது கீழே தள்ளி போடலாமான்னு பார்ப்போம். திருவிவிலியத்தை படிக்கிறவர்கள் தடுமாறுவதில்லை, தலை நிமிர்ந்து நிற்பார்கள் சோதனைகள் வந்தால். திருவிவிலியம் செய்கின்ற 2 நன்மைகளை இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று துப்புரவு ஆக்கும், இன்னும் ஒன்று துயர் துடைக்கும். இறை வார்த்தையை வாசிக்கிற சமயத்தில் நம்முடைய மனசுல மாட்டி கிடக்கிற மாசுக்களை இறை வார்த்தை அகற்றும் அல்லது துப்புரவு செய்யும். துப்புரவு செய்ய நம்ம விடணும். இந்த நாளை தூய்மையானதாக மாற்ற நல்ல எண்ணம் மனதுக்குள்ளே மிக விரைவாக ஓடி வரும். இப்படி செய்தால் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லாமல் இருந்தாலும் கூட ஆண்டவர் நம்மை காப்பாற்றி விடுவார். காரணம், தன்னை இறை வார்த்தையின்படி சுத்தப்படுத்திக் கொள்கிறவர்கள் இறை திருவுளத்தின்படி செயல்படுகின்றவர்கள் என்றுதான் என்னுடைய பார்வை. அதனால துன்பம் வராது, நோய் வராது, சோதனை வராது அப்படின்னு கிடையாது. இப்படிப்பட்டவங்களுக்கு தான் நிறைய சோதனையும் வரும். இது என்னுடைய அனுபவம், இன்றைய அனுபவம் அதுதான். இறை வார்த்தையின்படி இறை திருவுளத்தின்படி நடக்கிறவர்களுக்கு தான் அதிகமாக சோதனை.
காரணம் கடவுள் அவங்கள அதிகமாக நேசிக்கிறார் என்றுதான் நான் சொல்லுவேன். அதை கொஞ்சம் திட்டம் போட்டு செய்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதான் பாறை மீது வீட்டை கட்டி அறிவாளிக்கு ஒப்பா வரணும்னா கொஞ்சம் இறைவார்த்தையின் அடிப்படையில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்ம அமைச்சிட்டோம். நம்ம இவ்வளோ மழை பெய்யுது, என்ன சின்ன மழையிலே நம்முடைய வாழ்க்கை கெட்டு போகுது, இடிந்து போகிறது. ஆனால் அப்படி என்ன அந்த வாழ்க்கை இடிந்து பெயர்ந்து போகாது. இறை வார்த்தையில மட்டும் ஊன்றிய வார்த்தைக்கு வார்த்தை பொருள் காணுகின்றவர்களை இறை வார்த்தையை வாசிக்கின்றவர்கள் என்று என்னால் சொல்ல முடியாது. அதை அடிப்படையிலே நம்பி வாசித்தாதான் அது பிரயோஜனம் உண்டு. இல்லைன்னா மணல் மீது வீட்டை கட்டிய சூழ்நிலைக்கு ஒப்பாகி போயிடும். இன்னும் ஒன்று, இறை வார்த்தையை வாசிக்கிறவர்கள் கடவுள் நம்முடைய துயரை துடைக்கிறார் என்று சொன்னால் நாமும் பிறருடைய துயர்களை துடைப்பதற்கு கருவிகளாக மாற வேண்டும் என்றுதான் இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது. எனவே இந்த இறைவார்த்தை உயிரளிக்கக்கூடியது, உயிரை அழிக்கக்கூடியதில்லை, உயிரை தருவது. தளர்வுற்ற மனிதர்களுக்கும் எலும்புகளுக்கும் உயிரளிக்கிறது. சோர்வுற்ற மனிதருக்கு ஆற்றல் அளிக்கிறது. அடிக்கடி நம்ம சோர்ந்து போயிடுவோமே, பல பிரச்சனைகள், வீட்டில் பிரச்சனை, வேலை செய்கிற தளத்தில் பிரச்சனை, நட்பில் பிரச்சனை, உதவி செய்ய போன பிரச்சனை, சும்மா இருந்தாலும் பிரச்சனை, நடந்தா பிரச்சனை, வாகனத்தில் போனால் பிரச்சனை, வழிகாட்ட போனால் பிரச்சனை. இருந்தாலும் நம்ம இந்த கவலைகளில் கலங்கி நிற்கிற சமயத்தில் நமக்கு சக்தி தருவதெல்லாம் இறைவார்த்தை மட்டும்தான். கீழே விழுந்து விடாமல் நம்மை தூக்கி பிடிக்கக்கூடிய, துயர் துடைக்கக்கூடிய ஒரு சக்தி இறைவார்த்தைக்கு உண்டு. நம்ம வாயிலிருந்து வெளிப்படுகின்ற வார்த்தைகளுக்கும் நாம் உண்மையாகவே புரிகின்ற செயல்களுக்கும் இடையே பெரிய வேறுபாடு கூட உண்டு. பெரிய பெரிய சாதனைகளை செய்ய போவதாக சொல்லுவோர் எல்லாம் பெரிய காரியங்களை சாதிப்பதும் இல்லை, புகழ் பெறுவதும் இல்லை. தாம் செய்ய போவதாக கூறுவற்றை செய்யாமல் வெறும் வாய்ச்சொல் வீரர்களாகவே நின்று விடுவோரை நாம் பார்த்திருக்கிறோம். எது நல்லது என நாம் உள்ளத்தின் ஆழத்தில் உணர்கின்றோமோ அதை செய்வதும், அந்த உறுதிப்பாட்டின் அடிப்படையில் செயல்படுவது மனிதருக்கு அழகு. இதையே இயேசு நமக்கு நினைவுபடுத்துகிறார். விண்ணரசில் புகுந்திட வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள், அதற்காக முனைந்திட ஆசைப்படுகிறவர்கள், ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்வதோடு மட்டும் நிறைத்து கொள்ளாமல், நம்மை படைத்த கடவுள் எந்த ஆசையோடு நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ, எந்த திருவுளத்தின்படி நாம் செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதை செய்திட நமக்கு தெளிவும் துணிச்சலும் வேண்டும். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை நோக்கி குரல் எழுப்புகின்ற நாங்கள் உமது விருப்பத்தை மட்டும் செயல்படுத்த எங்களுக்கு சக்தியை தாரும். ஆமேன். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன், உன் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன், உன் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன்,
தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். மூட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. மூட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவாவும் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவாவும் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி
யானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. இதயங்கள் மலர்ந்திடும், இல்லங்கள் மகிழ்ந்திடும், இணையற்ற காவலியே எம் புனித பார்பரம்மாளே. இதயங்கள் மலர்ந்திடும், இல்லங்கள் மகிழ்ந்திடும், இணையற்ற காவலியே எம் புனித பார்பரம்மாளே. வாழ்க வாழ்க அம்மா நீ வாழ்க, வாழ்க வாழ்க அம்மா நீ வாழ்க, வாழ்க வாழ்க அம்மா நீ வாழ்க, வாழ்க வாழ்க அம்மா நீ வாழ்க. இதயங்கள் மலர்ந்திடும், இல்லங்கள் மகிழ்ந்திடும், இணையற்ற காவலியே எம் புனித பார்பரம்மாளே. கனிவாய் பாரும் அம்மா, நம்பி உம்மை நாடி ஓடி வந்தோம், கண்ணோக்கி கனிவாய் பாரும் அம்மா. நலன்களால் ஆசித்தாரும் அம்மா, நலன்களால் ஆசித்தாரும் அம்மா. மகிழ்ந்து பண்பாட அருளம்மா, மகிழ்ந்து பண்பாட அருளம்மா. வாழ்க வாழ்க அம்மா நீ வாழ்க,
வாழ்க வாழ்க அம்மா நீ வாழ்க, வாழ்க வாழ்க அம்மா நீ வாழ்க, வாழ்க வாழ்க அம்மா நீ வாழ்க. இதயங்கள் மலர்ந்திடும், இல்லங்கள் மகிழ்ந்திடும், இணையற்ற காவலியே எம் புனித பார்வரம்மாளே. கரங்கூப்பி உம்மை தொழுது நின்றோம், கரை காண தூரத்தில் காத்து நின்றாய். கரம் கூப்பி உம்மை தொழுது நின்றோம், கரை காண தூரத்தில் காத்து நின்றாய். கருணையால் பலவளம் எமக்கு தந்தாய், கருணையால் பலவளம் எமக்கு தந்தாய். காலமெல்லாம் காத்திடு கனியம்மா, காலமெல்லாம் காத்திடு கனியம்மா. வாழ்க வாழ்க அம்மா நீ வாழ்க, வாழ்க வாழ்க அம்மா நீ வாழ்க, வாழ்க வாழ்க அம்மா நீ வாழ்க, வாழ்க வாழ்க அம்மா நீ வாழ்க. இதயங்கள் மலர்ந்திடும், இல்லங்கள் மகிழ்ந்திடும், இணையற்ற காவலியே எம் புனித பார்வரம்மாளே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.